Welcome to James Students Edition. In this video, we will talk about the 11th Standard Accountancy, Chapter 6, Sum number 4. From the following information, prepare purchase day book and a purchase return book for the month of June 2017 and post them into the ledger accounts in the books of Robert Furniture Mart. Okay, என்ன கேட்டிருக்காங்க இதுல நமக்கு purchase book prepare பண்ணனும், purchase return book நம்ம prepare பண்ணனும் and என்ன பண்ண சொல்லிருக்காங்க post them to the ledger accounts. அதெல்லாம் எதுல போடணும்? Ledger accountsல போட சொல்லிருக்காங்க. என்ன information பார்க்கலாம்? 2017 June 1 purchased Balu Traders 20 shares at rupees 150 each on credit. June 13 bought from Subhash & Co on credit. 2 almaris 3,100 each, 10 tables at 1,500 each, 15 chairs at rupees 200 each, less 10% trade discount on all items, add freight charges 220. இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஜூன் 1 என்னது நமக்கு பர்ச்சேஸ் புக் ஆன் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 13 என்னது நமக்கு எதில் போடணும்? பர்ச்சேஸ் புக்ல போடணும். ரிட்டர்ன் டு டேமேஜ் சேர்ஸ் டு பாலு ட்ரேடர்ஸ் அண்ட் கேஷ் நாட் ரிசீவ்ட். அப்போ இது என்ன ரிட்டர்ன்? பாலு ட்ரேடர்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து 2 டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்றாங்க. அப்போ இது என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அங்க ரிட்டர்ன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நாம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது பர்ச்சேஸ் ரிட்டர்னா இல்ல சேல்ஸ் ரிட்டர்னா? சேல்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததுன்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததுன்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்ப ஜூன் 21 அப்ப நம்ம எந்த புக்ல போடணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல போடணும். அப்ப இந்த இடத்துல நம்ம 2 புக் ஓபன் பண்ணோம். ஒன்னு வந்து பர்ச்சேஸ் புக், இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். June 24 purchased from Sunrise Furniture Mart on credit. அப்ப இதுவும் என்னது? பர்ச்சேஸ் புக். 25 almaris at rupees 1,300 each. June 27 purchased from Mauli Traders on credit. அப்ப இதுவும் நம்ம பர்ச்சேஸ் புக்ல இருக்கலாம். 10 executive tables at rupees 3,275 each. 29 return 3 almaris to Sunrise Furniture Mart and cash not received. Return 3 almaris to Sunrise Furniture Mart. Sunrise Furniture Mart என்ன பண்ணிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணதா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சோ எத்தனை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்? 25 almaris அல்ல 3 almaris என்ன பண்றோம்? நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அப்ப இது நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்ப இது நம்ம எதுல போடணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல போடணும். இப்போ முதல்ல பர்ச்சேஸ் புக் போடலாம். பர்ச்சேஸ் புக் என்ன ஹெட்டிங்ஸ் நமக்கு? in the books of Robert Furniture Mart purchase book, date, particulars, invoice number, LF, detail, total. கண்டிப்பா நம்ம இன்வாய்ஸ் நம்பரும் எல்எஃப்பும் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ நான் இந்த லெஜர் காலமே நான் 2ஆ பிரிச்சு இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் எல்எஃப்க்கு நான் இங்க காமிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜூன் 1 பாலு ட்ரேடர்ஸ் 20 chairs at 150 each. அப்போ 20 chairs at 150 each மல்டிப்ளை பண்ண எவ்வளவு? 3,000. டேரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம்? அவுட்டர் காலம்ல எழுதிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஜூன் 13 சுபாஷ் அண்ட் கோ 2 almaris at rupees 3,100. இப்போ 2 into 3,100 மல்டிப்ளை பண்ணா 6,200. மோர் தேன் 1 ஐட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அது எல்லாத்தையும் இன்னர் காலம்ல போட்டு ஆட் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல கொண்டு வந்து காமிக்கணும். ஒரே ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்கும் போது என்ன பண்ணோம்? அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டோட்டலா ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட், சுபாஷோட டோட்டல் அமௌண்ட் என்ன அதை நம்ம அவுட்டர் காலம்ல காமிக்கணும். ஓகேவா? அதை பார்க்கும்போது அல்மாரிஸ் வந்து 3,100 மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 3,100 மல்டிப்ளை பண்ணா 6,200 and 10 tables at rupees 1,500 each. அப்ப 10 into 1,500 மல்டிப்ளை பண்ணா 15,000. 15 chairs at rupees 200 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3,000. டோட்டலா ஆட் பண்ணா 24,200. இப்போ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா டைரக்டா இந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம எங்க போடலாம்? இங்க போடலாம். பட் ஆனா நமக்கு அதுக்கப்புறம் இங்க சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. எவ்வளவு அமௌண்ட்? 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கழிச்சுட்டு தான் நம்ம கொடுப்போம். அப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டோட்டலா ஆட் பண்ணி இதுல 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்போ லெஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட். 24,200ல 10% கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? 2,420. இப்போ அந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 24,200 into 10%னாலே 10/100. ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணியாச்சு. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணா அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? 2,420. இதை இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்றாங்க. நான் எப்பவுமே 10%க்கு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10% சொன்னா நீங்க போட்டு கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொடுத்துருக்கிற அமௌண்ட்ல ஒரு 0 கட் பண்ணுங்க. அதுதான் 10%க்கான அமௌண்ட். புரிஞ்சுதா? அப்போ 24,200ல ஒரு 0 கட் பண்ணா 2,420. எப்பவுமே எந்த இடத்துல 10% வந்தாலும் அதை உட்காந்து கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட் ஒரு 0 கட் பண்ணுங்க. ஸோ டிஸ்கவுண்ட்னால என்ன பண்ணுவோம்? லெஸ் தானே பண்ணுவோம். அமௌண்ட் ப்ரைஸ்ல இருந்து நமக்கு அது டிடக்ட் தானே ஆகும். ஸோ லெஸ் பண்றோம். இப்போ 24,200 2,420 நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 21,780.
இன்னும் நமக்கு அதுல கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆட் அவங்களே கொடுத்துருக்காங்க ஆட் ஃப்ளைட் சார்ஜஸ். ஃப்ளைட் சார்ஜஸ்னா என்னது அந்த கூட்ஸை எடுத்துட்டு வர்றதுக்கான செலவு. ஓகே அப்ப ஃப்ளைட் சார்ஜஸ் செலவு பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதுல கொடுக்க தானே செய்வோம். அப்ப அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃப்ளைட் சார்ஜஸ் 220 இதோட சேர்த்து ஆட் பண்ணா இப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு 22,000. அப்ப சுபாஷுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு 22,000. ஓகே அடுத்தது ஸோ அடுத்து June 21 வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல வரணும். அதனால அது பர்ச்சேஸ்ல போட வேணாம். June 24 purchase from Sunrise Furniture Mart on credit 25 almaris at 1,000. So 25 almaris at 1,300 each, 32,500. And then purchase from Mauli Traders 10 executive tables at rupees 3,275. 10 into 3,275 multiply பண்ணா 32,700. 10 நால multiply பண்ண சொன்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல ஒரு ஜீரோ ஆட் பண்ணா அந்த அமௌண்ட் நமக்கு வரும். ஸோ 32,750 ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இருக்கிறது ரிட்டர்ன். அப்போ அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல போகணும். அவ்வளவுதான். இப்போ பர்ச்சேஸ் புக்ல அவ்வளவுதான் இருக்கு. மொத்தமா டோட்டல் பண்றோம் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது 90,250. ஸோ இந்த பர்ச்சேஸ் புக்ன்றதுனால நம்ம டோட்டலுக்கு நேரம் என்ன எழுதணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் போடணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குக்கான ஹெட்டிங் எழுதிக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் டேட் பர்டிகுலர்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல இங்க என்ன எழுதணும் டெபிட் நோட்னு எழுதணும். என்ன எழுதணும் டெபிட் நோட் LF. பர்ச்சேஸ் புக்ல என்ன எழுதுவோம் இன்வாய்ஸ் நம்பர் LF. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல என்ன எழுதுவோம் டெபிட் நோட் LF டீடைல் அமௌண்ட். ஸோ முதல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்க இருக்கு June 21 பாலு ட்ரேடர்ஸ் 2 chairs at rupees 150. 2 into 150 மல்டிப்ளை பண்ணா 300. அண்ட் தென் வேற எங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு நமக்கு லாஸ்ட் June 29 சன்ரைஸ் ஸ்மார்ட் 3 almaris at rupees. அல்மாரிஸோட ரேட் இங்க இருக்காது. அப்போ அங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த பர்ச்சேசிங்ல போய் ரேட் என்னன்னு பாருங்க. ஸோ பர்ச்சேஸ்ல போன ரேட் எவ்வளவு இருக்கு 1,300. அப்போ 3 almaris at rupees 1,300. 3 into 1,300 3,900. ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு 4,200. ஸோ டோட்டலுக்கு நேரா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். இப்ப இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் முடியல அங்க நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க வெறுமனே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் மட்டும் கேட்கல போஸ் தம் இன்டு த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ்க்கான லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் JF அமௌண்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா எழுதியாச்சு. பர்ச்சேஸ் புக்ல யார் யார்கிட்ட நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பாலு ட்ரேடர்ஸ் சுபாஷ் அண்ட் கோ சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் மௌலி ட்ரேடர்ஸ் இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப இவங்க எல்லாரையும் நம்ம பிசினஸ்ல என்னன்னு சொல்லுவோம் இவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் காமன் நேம் வச்சு சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன பேரு கிரெடிட்டர்ஸ். ஏன்னா இவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா கூட்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஸோ அதனால இவங்களுக்கு என்ன பேரு கிரெடிட்டர்ஸ். ஓகேவா. அப்போ நம்ம இங்க பர்ச்சேஸ்க்கான லெட்ஜர் என்ட்ரி எழுதும் போது பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட் தான். ஸோ டெபிட் சைட்ல நம்ம என்ன எழுதுறோம் சன்ட்ரி கிரெடிட்டர். ஸோ அப்போ என்ன எழுதுறோம் 2 சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 90,250. ஸோ அது அப்படி நம்ம என்ன பண்றோம் மந்த் எண்ட்ல பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு 90,250 டோட்டல் போட்டு பேலன்ஸ் ட்ராட் டவுன் பண்றோம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரேடர்ஸ்க்கும் நம்ம தனித்தனியா இப்ப என்ன பண்ணணும் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்கா பாலு ட்ரேடர்ஸ். பாலு ட்ரேடர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பாலு ட்ரேடர்ஸ் பர்ச்சேஸ் புக்லயும் இருக்காங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்லயும் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பாலு ட்ரேடர்ஸ் ஹெட்டிங் எழுதிக்கலாம். இப்போ இது ஆக்சுவலா நம்ம இதுக்கு என்ட்ரி எழுதினா என்ன என்ட்ரி எழுதிருப்போம் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாலு ட்ரேடர்ஸ் தானே எழுதிருப்போம். இப்போ பாலு ட்ரேடர்ஸ் எங்க இருக்கு கிரெடிட்ல இருக்கு. கிரெடிட்லன்னா நம்ம கிரெடிட் சைட்ல என்னென்ன எழுதுவோம் பை பர்ச்சேசஸ் தானே எழுதுவோம். அதுதான் இங்கே எழுதுறோம் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளவு 3,000. ஓகே. இப்போ இவங்க June 1 பர்ச்சேசஸ் நடந்திருக்கு. எப்போ ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் நம்ம June 21 ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஸோ எவ்வளவு 2 chairs at rupees 150 அமௌண்ட் 300 இது நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ன என்ட்ரி எழுதிருப்போம் பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எழுதிருப்போம். அப்போ பாலு ட்ரேடர்ஸ் டெபிட்ல இருக்காங்க. அப்போ நம்ம டெபிட்ல என்ன எழுதணும் 2 பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 300. ஸோ 3,000ல 300 மைனஸ் பண்ணா எவ்வளவு பேலன்ஸ் வரும் 2,700. ஸோ என்ன எழுதணும் 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் 2,700 டோட்டல் 3,000 போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு இங்க கேரி டவுன் என்னவா கொண்டு வரணும் ப்ராட் டவுனா கொண்டு வரணும். அப்போ நம்ம கிரெடிட் சைட்ல அதை ப்ராட் டவுன் எடுத்துட்டு வரோம். July 1 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,700. ஓகே. இப்போ அடுத்தது
சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் அக்கௌண்ட் எழுதிடலாம். ஏன்னா சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கும் என்ன இருக்கு நமக்கு அங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு, அதை எழுதிடலாம். ஸோ முதல் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டோட பர்ச்சேஸ் எங்க எழுதணும் நம்ம? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 32,500. எப்படி இங்க பை பர்ச்சேசஸ் வந்துரு? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்னு எழுதியிருப்போம். அப்போ இங்க சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் கிரெடிட்ல இருக்கனால கிரெடிட் சைட்ல பை பர்ச்சேசஸ்னு எழுதுறோம். அண்ட் தென் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எந்த சைட்ல எழுதுறோம்? டெபிட் சைட்ல டூ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ சன்ரைஸ் மார்ட்டோட பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 3,900. ஸோ அமௌண்ட் 3,900 எழுதியாச்சு. இப்போ 32,500ல 3,900 மைனஸ் பண்ணா என்ன வருது? அதான் பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் 28,600. இப்போ டோட்டல் 32,500 32,500 போடாச்சு. பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்ஸ் ப்ராட் டவுன் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் எழுதி கொண்டு வரும். டோட்டலுக்கு அடுத்த லைன்ல இது வரணும். ஓகே, அடுத்தது வேற யார் இருக்கா? வேற ரெண்டு சப்ளையர் இருக்காங்க. பாலு முடிச்சாச்சு. சுபாஷ் அன்கோ இன்னும் முடிக்கல. சுபாஷ் அன்கோனுக்கு ரிட்டர்ன் இருக்கா? இல்ல. அப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் வரப்போகுது. சுபாஷ் அன்கோன்னு ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஹெட்டிங் எழுதியாச்சு. ஜூன் 13. ஸோ ஜூன் 13 பை பர்ச்சேசஸ் 22,000. ஸோ இங்கே நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் 20,000. அதை அப்படியே ப்ராட் டவுன் கொண்டு வரும். அடுத்தது வேற யாரு? சுபாஷ் முடிச்சாச்சு. சன்ரைஸ் முடிச்சாச்சு. மௌலி ட்ரேடர்ஸ். மௌலி ட்ரேடர்ஸ்க்கான அக்கௌண்ட் நம்ம இங்க ஓபன் பண்ணணும். மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? மௌலி ட்ரேடர்ஸ் அமௌண்ட் 32,750. அதை அப்படியே பேலன்ஸ் கேரி டவுன் கொண்டு வரும். டோட்டல் போட்டு மறுபடியும் நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதை நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு எடுத்துட்டு வரும். ஸோ அடுத்தது இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஆனா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னும் நம்ம லெஜர் போடல. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு லெஜர் போடணும். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதியாச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதுவோம். அப்போ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல நம்ம என்ன எழுதணும்? கிரெடிட்டார்ஸ்னு எழுதும். இப்போ கிரெடிட் சைட்ல பை சன்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் 4,200. பர்ச்சேஸ் ரிட்டர்னோட டோட்டல் என்னவோ அந்த டோட்டல தான் நம்ம இங்க எழுதும். பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கான டோட்டல் எவ்வளோ? 4,200. ஸோ அதை அப்படியே பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு நம்ம மந்த் எண்ட்ல கொண்டு வரோம். டோட்டல் முடிச்சுட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்ல நம்ம அதை எடுத்துட்டு வரோம். அவ்வளவுதான் இந்த சம். லெட்ஜர் எப்படி போகணும்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? தட்ஸ் இட். தேங்க்யூ.